Welcome to Learn with Invent. EC3271 Circuit Analysis Laboratory. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து series and parallel RLC circuit பத்தி பார்க்க போறோம். So first RLC னா என்னது அப்படினு பார்த்தலாம். So RLC ல R stands for resistor, L stands for inductor and C stands for capacitor. So first one resistor. So resistor என்ன பண்ணும் அப்படினு கேட்டிங்கனா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். Flow of the electric current வந்து ஒரு சர்க்யூட்ல வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. So இதோட மெயின் பார்ட் பாத்தீங்கன்னா சர்க்யூட்டை வந்து டேமேஜஸ்ல இருந்து பிரிவென்ட் பண்றதுக்காகவும் current flow வந்து லிமிட் பண்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்றோம். This is a resistor. This is a symbol to represent the resistor. Series and parallel circuit பார்க்க போறதுனால resistor எப்படி நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். So resistor வந்து நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். R1 R2 R1 ஓட நெகட்டிவ் வந்து R2 ஓட பாசிட்டிவ்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். This is a series connection. So இதோட total resistance எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படினு கேட்டிங்கனா which is R equivalent which is equal to R1 plus R2. Next வந்து parallel connection. So parallel connection பாத்தீங்கன்னா R1 R2 resistor ஓட positive connect பண்ணிட்டு அதோட negative ends-ஐயும் தனித்தனியா கனெக்ட் பண்றது தான் parallel connection. So இதோட R equivalent எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா 1 divided by R1 plus 1 divided by R2. Next component வந்து capacitor. So capacitor என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு எனர்ஜியை வந்து அதுக்குள்ள ஸ்டோர் பண்ண போகுது in the form of electrical energy. So இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து எனர்ஜியா ஸ்டோர் பண்ணிக்குது. So இந்த கெபாசிட்டரை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்ஸஸை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்காக அப்புறம் இட் ஆர் கோயிங் டு ஆக்ட் as a எனர்ஜி சோர்ஸ் ஒரு டெம்பரவரி எனர்ஜி சோர்ஸாக வந்து ஆக்ட் பண்ண போகுது. So this is a capacitor. Capacitor ஓட symbol. So capacitor ஓட series connection பார்த்தரலாம். This is a series connection of a capacitor. Total capacitance எப்படி calculate பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by C is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. Reciprocal values வந்து add பண்ணி total capacitance வந்து calculate பண்ண போறோம் in series connection. Next வந்து parallel connection C1 C2 C3. So இதோட total capacitance பாத்தீங்கன்னா C is equal to C1 plus C2 plus C3 etc. அப்படின்னு போயிட்டே இருக்கும். Next component நம்ம பார்க்க போறது வந்து inductor. Inductor வந்து என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா இதுவும் எனர்ஜி தான் ஸ்டோர் பண்ண போகுது பட் ஆனா magnetic field எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. இப்போவெல்லாம் வந்து அதுக்குள்ள எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அப்போல்லாம் அந்த magnetic field வந்து எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். So இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா sudden changes of current வந்து prevent பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். This is an inductor. This is a symbolic representation of an inductor. So inductor எப்படி சீரிஸ்ல கனெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா L1 ஓட நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் இண்டக்டரோட நெகட்டிவ் எடுத்து செகண்ட் இண்டக்டரோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ண போறோம். அதே மாதிரி சீரிஸா இண்டக்டர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டே போலாம். நெக்ஸ்ட் வந்து parallel inductors. So parallel inductors எப்படி கனெக்ட் பண்ண போறோம்னா resistors and capacitors மாதிரியே தான் பாசிட்டிவ் எண்ட் எல்லாம் ஒரு நோட்லயும் நெகட்டிவ் எண்ட் எல்லாம் இன்னொரு நோட்லயும் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். So this is the basis of resistor, capacitor and inductor. So series and parallel RLC circuitல வந்து resonance பத்தி நம்ம பார்க்க போறோம். So first resonance பத்தி understand பண்ணிக்கலாம். So basic concept of resonance என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைப்ரேட் ஆகும்போது வந்து அதுக்கு வந்து ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்கும். ஸோ அந்த ஆம்ப்ளிடியூட்னால வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரீக்வன்சி வந்து இன்னொரு எலமெண்ட்டோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை மீட் பண்ணும்போது வந்து we are saying it is as a resonance. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கர் இருக்காங்க, அவங்க வந்து நல்ல பாட்டு பாடக்கூடாங்க. ஸோ அவங்க பாடுறது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி. அவங்க பக்கத்துலேயே இன்னொரு கிளாஸ் டம்ளர் வச்சுருக்காங்க. ஸோ கிளாஸ் டம்ளருக்குன்னு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இவங்க பாடுற ஃப்ரீக்வன்சி வந்து எப்போ அந்த கிளாஸ் டம்ளரோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை மீட் பண்ணதோ அப்போ அந்த டம்ளர் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரெசனன்ஸ். சிங்கரோட வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து எப்போ கிளாஸ் டம்ளரோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கோ தட் இஸ் கால்ட் resonance. RLC circuitல வந்து எப்படி resonance ஆக்ட் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்கு. அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்கு வந்து we are applying an AC voltage.
இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் வந்து RLC 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசி வோல்டேஜில் வந்து நம்ம வந்து டியூன் பண்ணுறோம். எதை டியூன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசி வோல்டேஜை ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ண ஆம்ப்ளிடியூட் சிறுசாக இருந்து வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து அட்டைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெசனன்ஸ் இன் அன் RLC சர்க்யூட். ஸோ இந்த RLC சர்க்யூட்டில் வந்து இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்ன ரோல் ப்ளே பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த RLC சர்க்யூட்டில் வந்து கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் வந்து டியூனிங் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த டியூனிங் சர்க்யூட் வந்து எப்போ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை மியூட் பண்ணுதோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ரேடியோ ஸ்டேஷன் டியூன் பண்ணுறீங்க. ஸோ எஃப்எம்லாம் கேட்கலாம் இல்லையா? ஸோ அது வந்து எப்போ வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் 91.6 கேட்குதோ டியூன் பண்ணும்போது அந்த டியூனிங் ஃப்ரீக்வன்சி ரீச் ஆகும்போது நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார் அன் எஃப்எம். ஸோ ரெசனன்ஸ் இன் அன் RLC சர்க்யூட் வந்து பார்த்துட்டோம். ஸோ ரெசனன்ஸ் இன் அன் சீரிஸ் சர்க்யூட்டில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி L அண்ட் C, அதாவது இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து எப்படி ரெசனன்ஸில் வந்து மெயின் பார்ட் ப்ளே பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ circuit which contains an voltage source which is AC, இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் t is equal to 0ன்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது இனிஷியல் டைம். ஸோ இனிஷியலாக வந்து ஏற்கனவே வந்து ஏசி வோல்டேஜ் சப்ளை வந்து இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் 2க்கும் போயிருக்கும். ஸோ ஏசி சோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்யூட் வந்து ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ ஷார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டக்டர் வந்து கெப்பாசிட்டன்ஸுக்கு வந்து எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே போகும். ஸோ இந்த எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும்போது கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிட்டே போகும். ஸோ எப்போ கெப்பாசிட்டர் வந்து மேக்ஸிமம் சார்ஜ் ஆகுதோ அப்போ திருப்பி வந்து இண்டக்டருக்கு வந்து அது வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே போகும். இந்த இதை வந்து ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசிலேஷன் பார்த்தீங்கன்னா மாறி மாறி 2 சோர்ஸும் எனர்ஜியை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து எப்பயுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸில் எப்பயுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம இந்த சர்க்யூட்டுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏசி சோர்ஸ் கொடுக்கும்போது இந்த சர்க்யூட் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே வந்து கரண்ட் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோவை அது கண்ட்ரோல் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு இந்த ஆசிலேஷன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேம்ப்டு ஆசிலேஷன்ஸாக மாறுது. அதாவது மேக்ஸிமம் ஆசிலேஷன்ஸ்லேருந்து கம்மியாகி 0க்கு வந்து போயிடுது. This is a resonance in a series RLC circuit. So this is an RLC circuit in series. இதில் அதாவது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இதில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏசி சோர்ஸுக்குள்ள ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம டியூன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம டியூன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, XL வந்து இஸ் ஈக்குவல் டு XCன்னு வந்துடும். ஸோ அப்போ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இட் வில் அட்டைன் அ மேக்ஸிமம் வோல்டேஜ். அப்புறம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி கீழே கம்மியாகிட்டே போகும். ஸோ வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்கும்போது கரண்ட்டும் மேக்ஸிமம் தான் இருக்கும். திஸ் இஸ் a graphical representation of a resonance in a series RLC circuit. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம வந்து மல்டிசிமில் டிசைன் பண்ணி பார்க்கலாம். This is a series RLC circuit. இண்டக்டர் வந்து 101.4 மில்லி ஹென்ரி, கெப்பாசிட்டர் வந்து 0.01 மைக்ரோஃபாரட், R2 வந்து 600 ohms. ஸோ இது மூணையுமே வந்து நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம ரெசனன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்முலா வந்து F is equal to 1 divided by 2π√LC. ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 5 kHz வந்து கிடைக்குது. ஸோ இந்த 5 kHz ஃப்ரீக்வன்சி அப்போது நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ வோல்டேஜும் மேக்ஸிமமாக தான் இருக்கும். பிகாஸ் ஓம்ஸ் லா படி V is equal to IR. ஸோ இனிஷியலாக 0ல் இருந்து நம்ம ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு we are going to attain a maximum voltage at F is equal to 5 kHz. திருப்பி நம்ம ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ண we are going to get a decrease in voltage.
ஸோ மல்டிசிமை சிமுலேஷன் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் மூலியமாக 1 kHz இன்புட் ஃப்ரீக்வன்சி வந்து ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம சிமுலேஷன் பண்ணும்போது ஸோ 1 kHz ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது மினிமம் ஆம்ப்ளிடியூட் பார்க்குறீங்க. ஸோ இதே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 பார்க்குறீங்க, ஆம்ப்ளிடியூட் சேஞ்சஸ். 3 பார்க்குறீங்க, ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. 4 இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. 5 we are getting the maximum amplitude. So 5 kHz அப்புறம் we are increasing the frequency. So frequency increase பண்ண amplitude வந்து decrease ஆகிட்டே இருக்கு. அதாவது voltage வந்து decrease ஆகுது. So voltage decrease ஆகும்போது obvious current வந்து decrease ஆயிரும். So this is the verification of series resonance RLC circuit using a multisim. So resonance in a series circuit பார்த்தோம். இப்போ resonance in a parallel RLC circuit வந்து பார்க்க போகிறோம். So this is a parallel RLC circuit. So இந்த circuitல வந்து internal current I run ஆகும். So R resistance R க்கு across IR-ம் inductor க்கு across IL-ம் capacitor க்கு across IC-யும் 3 current வந்து flow ஆயிட்டு இருக்கும். XL is equal to XC. அதாவது inductive reactance is equal to capacitive reactance. So இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது or parallel circuitல வந்து resonance வந்து நடக்கும். This is a graphical representation of the current and voltage in a parallel RLC circuit. So resonance in a parallel RLC circuit பார்த்திருக்கோம். So இதில் வந்து frequency and current நம்ம மேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா series circuitல பார்த்தீங்கன்னா maximum current attend பண்ணும். ஆனால் parallel circuitல பார்த்தீங்கன்னா minimum current வந்து attend பண்ணும். எப்போ வந்து frequency வந்து resonanceல இருக்கும் அப்போ. So இதை வந்து multisimல நம்ம டிசைன் பண்ணி பார்க்கலாம். This is a circuit diagram of a parallel RLC resonance circuit. So எல்லாம் சியும் வந்து parallel கனெக்ட் பண்ணிக்கிறோம். அக்ராஸாக வந்து ஆரையும் parallel கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து we are going to give an input frequency of 1 kHz. 3 valuesம் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதனால் resonance frequency is going to be the same 5 kHz. ஆனால் இங்கே வந்து ஒரு சேஞ்ச் இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்க போது. therefore voltage is also going to be maximum in the CRO. போக 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 டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். resonant frequency அதாவது 5 kHzல வந்து கம்மி ஆகிடும். திருப்பி 5 kHzக்கு அப்புறம் 6 kHzக்கு அப்புறமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதை வந்து நம்ம சிமுலேஷன் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து 1 kHz இருக்குது. திஸ் இஸ் அ மேக்ஸிமம் வோல்டேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 2 வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகிறது நீங்கள் சிஆர்ஓவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3 இன்னி டிக்ரீஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4 இன்னி மினிமம் வோல்டேஜ் கிடைக்கிறது. 5 மினிமம் வோல்டேஜ். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது மினிமம் வோல்டேஜ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிலேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 6 வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். 7 அப்புறம் வந்து 9 10. ஸோ கிராஃபில் மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரியே ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்போ வந்து we are getting a minimum voltage. This is the verification of parallel resonant RLC circuit in multisim. Furthermore electric circuits designs வந்து upcoming videosல பார்க்கலாம். Keep coding with Invent. Keep learning with Invent. Thank you.